ஹலோ கைஸ், வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணன் வந்து அந்த புதுசாக வந்த ஃபேமிலியை வந்து அந்த குன்றத்தூர் காளியம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, நாங்கள் மலேசியா, ஆனால் சொந்த ஊர் இதுதான், நாங்கள் மலேசியா செட்டில் ஆகிட்டோம், சொந்த ஊர் இதான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம், ஃபேமிலியோட ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னோன்னே, யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சண்முகம் பேர் சொன்னேன், அது எங்கள் மாமா தான் சொன்னோன்னே, அப்படியா அவங்கள நான் பார்க்கணுமே சொல்லும்போது, நீங்கள் வந்து ஊருக்கு வந்தீங்களா அப்போ வந்து சாமி ஆடிட்டு இருந்தாங்களா, அவங்க தான் சண்முகம்னு சொன்னோன்னே இன்னும் வந்து அவங்க வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஓ, அவங்க தான் சண்முகமான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்களை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு சரி வாங்க இந்த நான் வேண்டுதலை முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி அண்ணன் எல்லாம் வேண்டுதலை முடிச்சுட்டு நேராக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே சண்முகத்துக்கு வந்து இந்த மாதிரி குன்றத்தூர் காளியம்மனோட திருவிழா வருது, அந்த திருவிழா வந்து நீங்கள் தான் முன்னே நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயில் சார்பாக வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நாளாக அவருக்கு இதான் ஆசை அப்படின்னா அந்த மாதிரி கோயில் திருவிழா எடுத்து நடத்தணும். அந்த கோயில் திருவிழா பார்த்தா அந்த வேண்டுதல் வந்து அந்த கோரிக்கை வந்து இப்போ நிறைவேறணுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு இங்கே ஒரு சில கிளி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தது வந்து இன்றைக்கி நிறைவேற போகுது. ஏன்னா குன்றத்தூர் காளியம்மனோட திருவிழா வந்து கோயில் திருவிழா நான் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெட்டிஷன் வந்திருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து அந்த புதுசாக அந்த ஃபேமிலி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. யார் அண்ணன் அதுன்னு சொல்லும்போது இவங்க வந்து நம்ம உங்களுக்கு வேண்டியவங்க தானா, ஏற்கனவே போன அப்படின்னா இந்த நம்ம ஊருக்காரவங்க தானா, இவங்க வந்து இப்போ வந்து மலேசியாவில் செட்டில் ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லிட்டு உட்கார வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களும் நல்லவங்க மாதிரி பேசிட்டு அந்த இதுன்னு பேசிட்டு சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்புனே அண்ணன் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், நாங்கள் வழி அமிச்சிட்டு வரேன் மாமான்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னோன்னே வெளியே வழி அமிச்சு வச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து அண்ணனுக்கான தப்பாக தோணுது, எதுவும் தப்பு நடக்குது இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு வேண்டுதலை போடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த காளியம்மன் கோயிலுக்கு அண்ணன் போகிறா. அப்படின்னா இப்போ வேண்டுதல் இது பண்ணுறதுக்காக. ஏன்னா அவளுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரியுது அண்ணனுக்கு. அதனால வந்து ஏதாச்சும் தப்பு நடக்கிறதுக்காட்டியும் வந்து நம்ம வந்து சாமிகிட்ட வேண்டி கேட்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிறா. அப்புறம் வந்து அண்ணன் வந்து சாமிகிட்ட போய் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது புடையல் வந்து தீப்பட்டு எரிஞ்சிருது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ன நடக்க போகிறேன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த மாதிரி அந்த இவரோட அண்ணனோட சேரீ வந்து எரிஞ்சது அப்புறம் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, இந்த பொண்ணோட சேலை வந்து எரியுதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு யாருமே பக்கத்தில் போகல. ஆனால் சும்மா கத்த மட்டும் செய்கிறாங்க. ஏன்னா நெருப்பு வந்து அவங்க மேலே பட்டுரும் சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு யாராச்சும் காப்பாற்றுங்க அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, தவிர யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. அண்ணனுக்கு ஒரே பயம். எப்படின்னா அவள் கொஞ்சம் தைரியமான பொண்ணு தான், இருந்தாலுமே அண்ணன் வந்து உடம்பு மானம் பெறும்ல, அதனால வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. சேலையில் நெருப்பு விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து டப்புனு வந்து சேலைக்கு நெருப்பு வந்து அணைஞ்சிருது. அணைஞ்ச உடனே பார்த்து என்னது திடீர்னு அணைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மனை பார்க்கும்போது பார்த்தா அந்த அம்மன் சிலைக்கு பின்னாடி இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வரா. வெளியே வரதை பார்த்துட்டு இந்த மாதிரி அண்ணன் பார்த்துட்டு யார் பாப்பா நீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பார்த்தியா, நீ வந்து அந்த அம்மனை நினச்சி வேண்டுதல் உடனே வந்து சேலை நெருப்பு அணைஞ்சு அந்த அம்மனை காப்பாற்றிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேனே ஆமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னை இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கேட்குது. ஏன்னா அம்மன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, எத்தனை படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அம்மன் படத்துலலாம், இந்த மாதிரி வந்து எதிரில் அடிக்கிறது என்ன அது பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க இந்த அண்ணன் சரியல்ல. அதோட வந்து அண்ணமும் சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே இந்த மாதிரி ரம்யா பார்த்துட்டு முறைக்கிறா, யார் இது எதுக்கு இந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சண்முகமோட ஒய்ஃப் வந்து யார் இவன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது சண்முகமும் கேட்குறாரு, யார் அண்ணன் வந்து சின்ன பொண்ணுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கோயிலில் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்ல பொண்ணு தான் சொல்லிட்டு அம்மா அப்பா யாரும் கிடையாதுன்னு சொன்னோடனே சரி ஓகே நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் சொல்கிறாரு. உள்ள பாப்பான்னு சொன்னோடனே இவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இவ வந்து நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு வேறு பொண்ணுங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகத்தோட ஒய்ஃப் சொன்னோடனே கொஞ்ச நேரம் வாயை மூட்டு இருக்கேன் நீ உள்ள போடியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி விட்டுறாங்க. நான் தான் இப்போ என்னை தான் நான் இது வாயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவா. ரம்யா பார்த்து மறைச்சிக்கிட்டு மேலே போயிடுவா. அப்போ வந்து நீங்கள் எதுவும் கண்டுக்காதம்மா, ஏன்னா அதுங்க அப்படி தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் சொன்னோன்னே நான் எதுவும் கண்டுக்கல ஐயான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறா. பரவாயில்ல, இந்த சின்ன வயசுல எவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க பற்றி, அண்ணன் பார்க்க ஒன்னே மாதிரி இருக்கான்னு சொன்னேன். அப்படியா மாமான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ கார்த்தியை வந்தோடனே யார் அண்ணன் இதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அண்ணன் வந்து கோயிலில் தான் எனக்கு சேலை நெருப்பு போட்டு எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இது மாதிரி சொன்னேன். ஐயோ உனக்கு இதுவும் ஆகலையேன்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்த எல்லாமே சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கிள்ளி கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த மாதிரி ரம்யாவுக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அண்ணன் எடுத்துகிட்டு போகிறா. அதை நீ இருங்க நான் போய் கொடுக்குறேன்னு
சொல்லிட்டு இந்த மாதிரி காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது பேரில் கொட்டி விட்டாரா அப்படின்னா அவன் மேலேயே கொட்டி விட்டு ரம்யா மேலேயே. அப்போ ரம்யா கோவப்பட்டு சப்புன்னு அரைய போகிறா அப்படின்னா அந்த சின்ன பாப்பா அறைய போகிறா. அரைஞ்ச உடனே பார்த்தா அவளுக்கு தான் கண்ணை வலிக்குது, இவளுக்கு வலிக்கவில்லை, சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னடி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தான் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அரையிறா. அப்போ தான் அண்ணன் எப்படின்னா ரம்யா கண்ணன் தான் வலிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒன்றுமே புரியலை ரம்யாவுக்கு, என்ன இவ்வளோ அடித்தா இவள் சிரிக்கிறா, எனக்கு தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அரையறா. அவளுக்கு தான் கண்ணம் வந்து ரொம்ப செவந்து போகுது. அதோட வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. இதெல்லாம் வந்து அண்ணன் பார்த்துட்றா. பார்த்துட்டு வந்து அப்போ வந்து நான் நினச்சது கரெக்டாக போச்சு, இது வந்து சாமி தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஏன் இந்த கேள்வி உனக்குன்னு சொல்லும்போது, சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே என்னை கண்டுபிடிச்சிட்டியா நீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறா. ஆமாம், நான் வந்து குன்றத்தூர் காளியம்மன் தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, அப்படிங்களான்னு சொல்லிட்டு என் குடும்பத்துக்கு வந்து பாதுகாக்க தான் வந்தீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து உங்கள் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்க மாட்டேன், இந்த ஊரில் இருக்க எல்லாரையும் தான் பாதுகாப்பேன். இன்றைக்கி வந்து ஏன்னா நான் வந்து நீ வந்து ரொம்ப வேண்டி கேட்டனால நான் உன் குடும்பத்தை பாதுகாக்க தான் வந்திருக்கேன், உன் குடும்பத்துக்கு எந்த ஆபத்து நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கா. இன்னொரு விஷயம், நான் இந்த வீட்டுக்கு வந்தது வந்து உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி சின்ன பொண்ணாவே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து நீ என்னோட உண்மையான இதை வந்து நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே, எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறா. அதெல்லாம் அப்படி தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே, சரி ஓகே, ஆனால் இருந்தாலும் என் சின்ன தரந்த மட்டும் சொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் வந்து வெளியே போகிறேன் வாரீங்களான்னு கேட்கும்போது, நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரா. அப்போ ரம்யாவுக்கு வந்து ஒரே இது ஆச்சரியமாக போச்சு. எப்படின்னா நம்ம வந்து அவன் சின்ன பொண்ணு அடித்தோம், ஆனால் நம்ம கண் தான் வலிச்சிச்சு, சம்திங்ஸ் ராங் சொல்லிட்டு இந்த குழந்தைய நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரம்யாவும் காரில் ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. இந்த ஆட்டோவில் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னா ரம்யா ஃபாலோ பண்ண தெரியாது, ரம்யா ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஃபாலோ பண்ணியுமே இந்த எவிடன்ஸ் சிக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அது சாமி தானே, ஆட்டோவில் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி அண்ணன் சொல்லிடுறா. இந்த மாதிரி ரம்யா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரா, என்னை பற்றி என்ன ரகசியம் அவளுக்கு தெரியும் அப்படின்னா, நான் வந்து அவன் அறையும் போது அவளுக்கு தான் கண்ணை வலிச்சு, அதனால் டவுட் சந்தேகப்படுறான், நான் ஒரு மந்திரவாதின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இது பண்ணுறேன், நான் தெய்வம்னு அவளுக்கு தெரியல போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லும்போது, ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வா உனக்கு காட்டுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தை வந்து கூட்டிகிட்டு போனோடனே கோயிலுக்கு வெளியே நின்று இந்த புதுசாக வந்த ஃபேமிலி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சண்முகத்தை வந்து நம்ம பழி வாங்கி ஆகணும், ஏன்னா ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை வந்து நம்ம மறக்கக்கூடாது, இங்கே எப்படி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனாரோ அதே மாதிரி சண்முகத்தை வந்து நம்ம பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அண்ணன் கேட்டுட்டு வந்து இவங்க யார் முதல்லன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சாமி எல்லாமே சொல்லுது. இந்த மாதிரி அதை வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வர போகிறது வந்து இவங்கனால தானான்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்கள் வந்து என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு சொன்ன ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படியாச்சும் என் குடும்பத்தை நான் இந்த ஆபத்து வரும்போகிற ஆபத்துலேருந்து என் குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லும்போது, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களை தான் நான் முழுசாக நம்பியிருக்கேன், நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்காவ. சரி ஓகேவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறேன், நான் இருக்கிற வரைக்கும் குடும்பத்தை யாராலும் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அண்ணன் சண்முகம் யார்ட்டுமே சொல்லலை, இந்த மாதிரி பெரிய இவங்களால தான் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு பக்கம் ரம்யா, ஒரு பக்கம் இவங்க. இந்த அண்ணன் வந்து எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு யாருக்குமே தெரில. அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.